நம்மளதான் இன்னைக்கு கட்டடத்தை பரிசுத்தமா படுத்துறவங்க, கட்டடத்தை தூத்து தொடச்சி நம்ம ஆராதிக்கிற இடம் சுத்தபத்தமா வைக்கணும், எல்லாம் ஓகே ரைட்டு. ஆனால் ஆனால் ஆனா அந்த சுத்தப்படுத்துறாங்க தெரியுமா, அந்த ஆலயத்தை சுத்தப்படுத்துறவங்க ஆலயத்தை ஒற்றை அடிக்கிறாங்க, ஆலயம் 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 ஆலயம்னு சொல்லி அந்த கெட்டிடத்துக்கு ஒரு அலங்காரத்தை கொடுக்கிறார்களே தள்ளி, தன்னுடைய ஆத்துமா தேவன் சொல்லியிருக்கிறார், நீங்களே அந்த ஆலயம்னு சொல்லியிருக்கிறாரு, அந்த ஆலயத்தை பரிசுத்தப்படுத்துகிறதற்கு இந்த நாட்களிலே ஜனங்கள் குறைவு குறைவு. இப்ப கெட்டிடத்தை அலங்கரிக்கிறாங்க, எப்படி சொல்றது, தினமும் தூக்குறாங்க, தினமும் துடைக்கிறாங்க, தினமும் லைட்டு போடுறாங்க, எல்லாமே நடக்குது, எல்லாம் செய்யணும். ஆனால் உங்களுடைய ஆத்துமா எப்படி இருக்கிறது? நீங்க தேவனுடைய ஆலயம் கட்ட சொல்லி இருக்கிறாரு. உங்க ஆலயத்தை முதலாவது நீங்கள் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறீர்களா? 2வது போய் கட்டடத்தை நீங்க சுத்தப்படுத்தலாம். முதல்ல உங்க ஆலயம் நீங்க எப்படி இருக்கிறீங்கிறத கர்த்தர் பாக்குறாரு. இந்த